அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கரூர் போகக்கூடாது திமுக அரசு முன்னாள் இந்த திமுக அரசு ஏதாவது உத்தரவு போட்டுச்சா? உத்தரவு போடவே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி திமுக வந்து போகக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர் தான் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், அதே போல அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க. என்ன திமுக தரப்புல என்ன பெரிய பிழை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமல் விட்டதன் விளைவு தான். இந்த வழக்கை நான் தள்ளுபடி பண்ணவா அல்லது நீங்க வாபஸ் வாங்குறீங்களா அப்படின்னு நீதிமன்றம் கேட்டிருக்கு. அதுக்கு பீசிபிளாக இருக்காங்க. பீசிபிள் வித் யூனியன் கவர்மெண்ட்னு சொல்றது பாட்டு தர்றாங்க. எந்தவித அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தாம விசடிச்சாங்குஞ்சுகளுமே அந்த மக்களை கூட்டி இவ்வளவு பேர் வந்து சாவுக்கு காரணமா இருந்துட்டாங்க. கரூர்ல இன்னும் முடிக்க வேண்டிய கணக்கு இருக்கு. இந்த கரூர் கணக்கை நாங்க முடிக்க போறோம். இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய குழு இருக்கு. அவங்களோட மேற்பார்வையில தான் இந்த சிபிஐ வழக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த குழுவிடமிருந்து அப்ராப்ரியேட் பர்மிஷன் வாங்கிக்கணும்ல, அது வாங்கினாங்களா என்னன்னு தெரியல. இது வந்து திமுகவுக்கு ஒரு சர்க்கிள் அப்படின்னாலும் இது எப்படி திமுக அப்படிதான் பார்க்க முடியாது. திமுகவுக்கு சர்க்கிள்லாம் கிடையாது. நீதிமன்றம் போடுறாங்க, நீதிமன்றம் அவசரமா லிஸ்ட் பண்ணி விசாரிக்குது, இவங்க வாபஸ் வாங்குறாங்க அப்படின்னாலே சர்க்கிள் தானே. இல்லை, எல்லா நேரங்கள்லையும் நீதிமன்றத்தில் வந்து நமக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்காது. அரசியல் சூழல் மாறும்போது நீதிமன்றத்தின் நடவடிக்கைகள் மாறத்தான் செய்யும். சார், அமைச்சர் ஆதவர்ஜனா அவருடைய பேச்சில் என்ன சொல்றாருன்னா, உதயநிதிக்காக போலீஸாரை வச்சு மக்களை கொன்று குவிச்சாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. லாஜிக்காவே இல்லையே சார். அது உதயநிதிக்காக வந்து விஜய்க்காக கூடுற மக்களை உதயநிதிக்காக எப்படி வந்து கொள்ள முடியும்? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு துரை அருண் சார். வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்த ஒரு வழக்கு, அதாவது அமைச்சர் ஆதவர்ஜனா குறித்து திமுக தொடர்ந்த ஒரு வழக்கில் திமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்திருக்கு. தாவேக்காவினர் இதை பெரிய அளவில் கொண்டாடிட்டு வராங்க. திமுக வந்து தனது சட்ட வழக்கறிஞர்கள் அணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது கடந்த காலத்தில் பார்த்த விஷயம். ஆனால் இப்போது அதுலேயுமே வந்து அடி வாங்கியிருக்காங்க. சட்ட ரீதியாக தாவேக்காவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி இது அப்படிங்கிற விஷயங்களும் பேசப்படுது. இன்றைக்கி என்ன தான் நடந்துச்சு உச்சநீதிமன்றத்தில்? திமுக சட்ட ரீதியாக சர்க்கிளில் சந்திச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாது. இந்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேர் ட்ரையல் அண்ட் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் ஆர் பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் as guaranteed by ஆர்டிகல் 21 and 20 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா, நேர்மையான ட்ரையல் நீதிமன்ற விசாரணை மட்டும் இல்லாமல் இந்த காவல்துறை விசாரணையும் சிபிஐ விசாரணையும் சரியான முறையில் நடக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு அந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய அரசியல் சட்ட உரிமை. அதுக்கு வந்து போராடி பெறுவதற்கான ஒரு முயற்சியாக தான் வந்து இன்றைக்கி வந்து திமுக வந்து உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கு. இந்த வழக்கில் அரசியல் ரீதியான தொடர்புகள், அரசியல் மாற்றங்கள் நடைபெறும் போது அது வந்து நீதிமன்றத்தில் வந்து எதிரொலிக்கும் அப்படின்றது பல வழக்குகளை நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த தீர்ப்புகளுக்கு அந்த உத்தரவுகளுக்கு உள்நோக்கம் கற்பிக்க முடியாது. அது வந்து உச்சநீதிமன்றம் பல தடவை சொல்லிடுச்சு, இதுக்கு வந்து தவறான உள்நோக்கம் கற்பிக்க முடியாது. ஆனால் விமர்சிக்கலாம், நீதிமன்றத்தினோட நடவடிக்கைகளை, நீதிமன்றத்தோட உத்தரவுகளை விமர்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி இதே உச்சநீதிமன்றம் தான் இருக்கு, உயர்நீதிமன்றம் தான் சொல்லுது. இந்த வழக்கை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, ஃபேர் அண்டு ஃபேர் ட்ரையல், நாட் ஓன்லி ஃபேர் ட்ரையல் பட் ஆல்சோ ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் ஆர் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனல் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி பார்க்கும்போது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர் தான் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், அதே போல் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க. என்ன திமுக தரப்பில் என்ன பெரிய பிழை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அவர் மேலே வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமல் போனது. ஆதவ் அர்ஜுனா மேலே பதிவு செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க இல்லையா? அல்லு அர்ஜுனா மீது ஹைதராபாத்தில் அதிகப்படியான கட்டுக்கடங்காத கூட்டங்கள் வந்ததுனால, புஷ்பா படத்தின் காட்சியை பார்க்கறதுக்காக கட்டுக்கடங்காத கூட்டங்கள் வந்ததின் காரணமாக எஃப்ஐஆர் போட்டாங்க. அவர் வந்து வழக்கு பதிவு செஞ்சாங்க. நீதிமன்றத்துக்கு போன கைது செய்யப்பட்டார், நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டார். ஆனால் இந்த வழக்கில் 41 பேர் இறந்தபோது கூட திமுக நாகரிகமான அரசியல் செய்கின்ற ஒரு தவறான நிலைப்பாட்டில் அவங்க மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யலை இல்லையா? அதனோட விளைவு தான், முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமல் விட்டதன் விளைவு தான் இன்றைக்கி வந்து விஜய் வந்து கரூருக்கு போகும்போது அங்கே வந்து ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டுரும், சாட்சிகள் கலைக்கப்படும், டாக்குமெண்ட் வந்து சிதைக்கப்படும், சாட்சிகள் கிடைக்கப்படும், கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் வந்து சிதைக்கப்படும் அப்படின்லாம் வந்து
ஒரு சிக்கல் வருது. அந்த நேரத்தில் வந்து இதை வந்து எப்படி வந்து கையாளுறது அப்படின்ற ஒரு அச்சத்தில் தான் அந்த நேர்மையான முறையில் நியாயமான முறையில் விசாரணை நடக்கணும் அப்படின்றத நோக்கத்தில் தான், நல்ல நோக்கத்தில் தான் நீதிமன்றத்தை திமுக நாடி இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து இப்படி வந்து சாதகமான உத்தரவு கிடைக்கல. ஆனால் நீதி நியாயமான விசாரணைக்காக நேர்மையான முறையில் விசாரணை நடக்கணுங்கிறதுக்காக நீதிமன்றத்தை வந்து கதவு தட்டுறது வந்து சரிதான். இது வழக்கில் வந்து தோல்வி வரும், வெற்றி வரும், அது வேறு. ஆனால் இந்த பிரச்சனையை வந்து முன்னெடுக்கிறதுக்காக தொடர்ச்சியாக போகிறாங்களே. இந்த வழக்கை நான் தள்ளுபடி பண்ணவா அல்லது நீங்கள் வாபஸ் வாங்குறீங்களா அப்படின்ல நீதிமன்றம் கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் இல்லை திமுக அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு பின்னடைவு இல்லையா? இல்லை, அப்படி இதை பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த அரசியல் சூழல் மாறும்போது அது நீதிமன்றத்தில் எதிரொலிக்க தான் செய்யும். இப்போ வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க இல்லையா, தமிழக வெற்றி கழகம் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட இணக்கமாக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நிர்மலா சீதாராமன், இந்திய ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க, அப்படி போகிறதுல வாட் இஸ் த ராங் ஓவர் இட் அப்படின்னு கேட்குறாங்க. வந்து அவங்க வந்து ஃபீஸிபிளாக இருக்காங்க, ஃபீஸிபிள் வித் யூனியன் கவர்மெண்ட்னு சொல்கிறது வாட் இஸ் த ராங், இது நல்லது தானே, இந்த பேரலாக கவர்மெண்ட் வந்து ஒரு பிரிட்ஜாக இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறது வந்து சரிதானே, தட் இஸ் நோ ராங் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி அதனோட இம்பேக்ட்லாம் வந்து நீதிமன்றத்தில் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் மக்கள் அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க, மக்கள் சொல்கிறாங்க, பல ஜுடிஷியல் எக்ஸ்பர்ட்லாம் சொல்கிறாங்க. இவங்க வைத்த வாதத்திலேயே நீங்கள் சொன்ன மாதிரி எது பிழையானது அப்படின்னா, முதல்வர் பெயரை ஃபஸ்ட்டு அக்யூஸ்டுங்கிற மாதிரிலாம் அவங்க வாதாடுறாங்க. முதல்வர் பேர் அன்னைக்கே எஃப்ஐஆரில் பதிவாகலை, இப்போ வரைக்கும் அமைச்சர் ஆதவர்ஜுனா உள்ளிட்ட ஒரு பேர் தான் இருக்குங்கிறப்ப, அப்போ ஆதவர்ஜுனா சார்ந்தில்லை இவங்க வந்து வழக்கை வாதாடி இருக்கணும். எதற்கு முதல்வர் வந்து கரூர் போகக்கூடாதுங்கிற மாதிரிலாம் இல்லை. அது என்னென்னா, இந்த ஹைதராபாத்தில் நடந்த சம்பவம் தான் மறுபடியும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அல்லு அர்ஜுனா அங்கே வந்தனால தான் கூட்டம் அதிகமாக வந்துச்சு. அல்லு அர்ஜுனா பார்க்க வந்து தான் அவ்வளோ ஒரு நெரிசல் வந்தது. அதன் காரணமாக அல்லு அர்ஜுனா மேலே தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணப்பட்டது. அவர் தான் குற்றவாளியை சேர்க்கப்பட்டார். இது வரைக்கும் அந்த வழக்குக்காக தினமும் வந்து நீதிமன்றத்தை நாடிக்கிட்டு இருக்காரு, நீதிமன்றத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கார். இப்போ கூட சம்மன் கொடுத்துருந்தாங்க, போன வாரங்களோட செய்திகளில் பத்திரமே சம்மன் வந்திருக்கு, அதுக்காக நீதிமன்றத்துக்கு போகிறாரு. இதுதான் இப்படி தான் ஒரு வழக்கை வந்து விசாரிச்சிருக்கணும், அப்படி தான் ஒரு வழக்கை அணுகிருக்கணும். தமிழ்நாடு முன்னாள் இருந்த திமுக அரசு இப்படி தான் அணுகிருக்கணும். ஆனால் இவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னா, அவருக்கு வந்து ஏதாவது ஒரு லேம்லைட்டுக்கு வந்துடுவாரோ அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அது வழக்கு போடுறதன் மூலமாக அவருக்கு வந்து ஏதாவது வந்து அரசியல் ஆதாயம் கிடச்சிருமோ நினச்சேன். அரசே அவர்கிட்ட போயிடுச்சு. இதுக்கு என்ன பின்னணின்னு பார்க்குறதுக்குள்ளே பின்னாடி இருந்தவங்களாம் காணுமேன்னு சொல்கிறது மாதிரி, இந்த மாதிரி வந்து ஒரு அரசே அவர்கிட்ட போயிடுச்சு. அந்த வந்து அதை வந்து சரியான முறையில் கணிக்க தவறியதன் விளைவாக இப்போ விஜய் அங்கே போகலன்னா அவ்வளோ ஒரு சம்பவம் வந்திருக்குமா, 40 பேர் இவ்வளோ கட்டுக்கடங்காத கூட்டம் வந்திருக்குமா? அவங்களால தானே வந்து இது வரைக்கும் அவ்வளோ செருப்புகள் கடந்த போது தண்ணி பாட்டிலே அங்கே இல்லை, ஏகப்பட்ட செருப்புகள் தான் சிதறி கிடந்துச்சு. ஒரு இடத்துல கூட தண்ணி பாட்டில் இல்லை. அவங்களுக்கான எந்த முன் ஏற்பாடுகளும் செய்யலை, கழிப்பறை வசதிகளை செய்யலை, உணவு ஏற்பாடுகளை செய்யலை, அவங்க நிற்பதற்கான கூரைகளை ஏற்பாடு பண்ணல, எந்தவித அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தாமல் ஒரு வந்து விசரடிச்சாங்குஞ்சுகளுமே அந்த மக்களை கூட்டி ரசிகர் மனப்பான்மையில் கூட்டி இவ்வளோ பேர் வந்து சாவுக்கு காரணமாக இருந்துட்டாங்க. ஆனால் அப்படியே ஒரு சம்பவம் நடந்த போதும் கூட யார் காரணமானவங்களோ அவங்க மேலே வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமல் போனது யாரோட தவறு? அதுதான் இந்த வழக்கில் அமைச்சர் ஆதவர்ஜுனா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். அதாவது கரூரில் இன்னும் முடிக்க வேண்டிய கணக்கு இருக்குது, அந்த கரூர் கணக்கை நாங்கள் முடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. அடுத்து இன்னொரு செய்தி என்ன வருதுன்னா, முதல்வர் வர 10ஆம் தேதி கரூருக்கு போகிறார். அங்கே வந்து சிலருக்கு, அதாவது அதில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அரசு பணியாணை வழங்கப் போகிறார் அப்படிங்கிற விஷயங்கள் தொடர்ந்து பேசப்படுது. அப்போது ஒரு விஷயத்தில், ஒரு வழக்கில் பேசப்படும் நிலையில், அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிற நிலையில் அந்த சாட்சிகளை கலைக்கும் விதத்தில் இதெல்லாம் நடக்குதுங்கிற ஒரு புகார் இருக்கு இல்லையா, அதை உச்சநீதிமன்றம் கவனிக்கலையா, கவனத்தில் எடுத்துக்கலையா? அதுதான் வந்து திமுக அவங்களோட கடமை சரியாக செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் சாட்சிகள் கலைக்கப்படுவாங்க. இவங்க யார் தவறு செய்தாங்களோ அவங்களுக்கு தவறு செய்தவங்களுக்கு எதிராக வந்து சாட்சி சொல்ல மாட்டாங்க, குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு எதிராக வந்து சாட்சி சொல்ல மாட்டாங்க, சாட்சிகள் கலைக்கப்படும். அது வந்து உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளை வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பாபுபாய் விசஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத்ன்ற வழக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் மஸ்ட் பி ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஜுடிஷியஸ் as it the main requirement of rule of law, as it is the main requirement of rule of law அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் நியாயமான முறையில் வந்து நீதிமன்ற விசாரணை நடத்தணும் அப்படின்னு இந்த பாபுபாய் விசஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத்ன்ற வழக்கில் சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த மாதிரி நடக்குமா இப்போது?
இந்த மாதிரி நடக்குமா? நேர்மையான முறையில், நியாயமான முறையில், வெளிப்படைத்தன்மையோட இந்த வழக்கு விசாரணை நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குல்ல. இந்த சந்தேகம் மக்கள்கிட்ட ஏற்படுத்தக்கூடாது. மக்கள்கிட்ட வந்து விசாரணை முறை எப்படி இருக்குன்னா நியாயமான முறையில் நடக்கணுன்றது மக்கள் நம்பணும். அதுதான் ஜஸ்டிஸ் சீம்ஸ் டு பி டன் டு பி டன். ஏன் சொல்கிறாங்கன்னா மஸ்ட் பி சீம்ஸ் டு பி டன்னு சொன்னால் நேர்மையான முறையில் நடப்பதாக மக்கள் நம்பணும். அந்த மாதிரியான ஒரு நம்பகத்தன்மையை நீதிமன்றம் உருவாக்கணும், விசாரணை ஆணையம் உருவாக்கணும். அந்த ஒரு சம்பவம் நடந்து போனதுக்கப்புறம் அது வந்து வழக்கு வந்து சிபிஐக்கு போயிடுச்சு. சிபிஐக்கு போனதோடு மட்டும் இல்லாமல் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரணைக்கு அவர் தலைமையின் கீழே ஒரு 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் உட்பட மொத்தம் 3 பேர் அந்த கமிட்டியில் இருக்காங்க. அவங்களோட மேற்பார்வையின் கீழ் இந்த விசாரணை நடக்குது. அப்படி இருக்கும்போது அந்த கமிட்டிக்கிட்ட இவங்க பர்மிஷன் வாங்கினாங்களா, அந்த கமிட்டிக்கிட்ட இவங்க பர்மிஷன் வாங்கலான்ற கேள்வி இருக்குல்ல. இதெல்லாம் நீதிமன்றம் கவனிக்காமல் தவறி இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் அவங்க இந்த சிபிஐ வந்து இதெல்லாம் கவனிக்கணும். அதாவது என்னென்னா, இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய குழு இருக்குது, அவங்களோட மேற்பார்வையில் தான் இந்த சிபிஐ வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த குழுவிடமிருந்து அப்ராப்ரியேட் பர்மிஷன் வாங்கியிருக்கணும்ல, அது வாங்கினாங்களா என்னன்னு தெரில. அதான் சார், இங்கே தாவேக்காவினர் என்ன பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்கன்னா, கரூருக்கு விஜய் போகக்கூடாதுங்கிறது தான் திமுகவினுடைய ப்ரேயராக இருந்திருக்கு. அதை நீதிமன்றம் இன்றைக்கி குவாஷ் பண்ணிடுச்சு. இனிமேல் விஜய் கரூருக்கு போகிறதுல பிரச்சனை இல்லை, முதல்வருடைய வருகை உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி தாவேக்காவினர் பேசுகிறாங்க. ஆனால் திமுகவினுடைய வழக்கறிஞர் வில்சன் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அப்படி ஒரு கோரிக்கை வைக்கல, நாங்கள் வச்சது அமைச்சரோ அல்லது முதல்வரோ கரூர் விவகாரம் குறித்து பேசக்கூடாது, இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறப்ப அதை பற்றி பேசக்கூடாதுங்கிறது எங்களுடைய ப்ரேயர் அப்படிங்கிறாரு. அங்கே என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி விஷயங்கள் மாறி பேசப்படுது? அதாவது என்னென்னா, இப்போ விஜய் வந்து கரூருக்கு போகக்கூடாதுன்னு யாரெல்லாம் சொல்லலாம்ல சார். அவர் போகிறத யார் தடுத்தாங்க? அங்கே அவர் தானே ஓடி வந்தது யார்? 40 பேர் இறந்துட்டாங்க, நெரிசலில் இறந்து போயிட்டாங்க, தண்ணி இல்லாமல் இறந்து போயிருக்கிறான். இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்த போது கூட திருச்சியில் வந்து ஏர்போர்ட்டில் அவ்வளோ ரிப்போர்ட்டர்ஸ் போயிட்டு கேட்குறாங்க, பதில் சொல்ல முடியாமல் ஓடினது யார்? அப்போ போயிருக்கலாம்ல, அடுத்த நாள் போயிருக்கலாம்ல. உலக வரலாற்றிலேயே வந்து பாதிக்கப்பட்டவங்கள தன்னோட இடத்துக்கு கூப்பிட்டு வந்து பார்த்து அவங்கள்ட்ட வந்து துக்கம் விசாரித்த ஒரே நபர் வந்து இவர் தான். அப்போதே இந்த சர்ச்சைகள்லாம் எழுந்துச்சு, சாட்சிகளை சந்திக்கக்கூடாது. ஆமாம், அது வந்து ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இந்த சம்பவம் நடந்த பிறகு விசாரணை அதிகாரி இருக்கார் இல்லைங்களா, விசாரணை அதிகாரி என்ன பண்ணணும்னா, சம்பவம் நடந்த இடத்துல உள்ள ஆவணங்களை, தடயங்களை கைப்பற்றி அதை பாதுகாக்கணும். அது பாதுகாக்க முடியலன்னா வந்து ஃபாரன்சிக் இதுக்கு லேபுக்கு அனுப்பி அவங்க வந்து அதோடான ரிப்போர்ட்லாம் எடுத்து வச்சுக்கணும். இதில் வந்து எந்த விதத்துலேயும் வந்து பயாஸ்டாவோ கரைபடைந்த கரங்களோடைய விசாரணை ஆணையம் நடக்கணும்னா அது வந்து நேர்மையான விசாரணையாக இருக்காது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் சொல்லியிருக்கு. ஆக இந்த வழக்குலேயே அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் திமுக வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்குது. இதில் தப்பு இல்லை. இப்போது ஒவ்வொரு வழக்குலையும் வந்து நீதிமன்றம் வந்து ரொம்ப கடுமையாக திமுக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு பார்வை இருக்குது. என்னென்னா, இவங்க ஒரு ப்ரேயர் வைக்கிறாங்க, ஆனால் நீதிபதி கேட்குறது, நான் வந்து ஒழுங்குபடுத்த சொல்கிறீங்களா, நீங்கள் வந்து விஜய் கரூருக்கு போகிறத ஒழுங்குபடுத்த சொல்கிறீங்களா அப்படிங்கிறதும், அதை ஒட்டி தனி மனித உரிமையில், அதாவது அவங்களுடைய பேச்சுரிமையில் என்ன தலையிட சொல்கிறீங்களாங்கிற மாதிரியும் கருத்துக்கள் சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. இல்லை, இந்த வழக்கில் மட்டும் பேச்சுரிமைக்காக பேசுவது என்பது எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. உமர் காலித்துக்கும் வந்து கருத்துரிமை இருக்குல்ல, ஆனந்த் டெல்டும்டேக்கு கருத்துரிமை இருக்குல்ல, வரவர் ராவுக்கு கருத்துரிமை இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் கருத்துரிமை இல்லையா? வரவர் ராவுக்கு கருத்துரிமை இல்லையா? ஆனந்த் டெல்டும்டேக்கு கருத்துரிமை இல்லையா? ஆனந்த் டெல்டும் என்ன தவறு செய்தார்னு சொல்லிட்டு 2 வருஷங்கள் வந்து உச்சநீதிமன்றம் பெயில் கொடுக்காமல் இருந்துச்சு. வரவர் ராவுக்கு ஏன் வந்து முன்ஜாமீன் கொடுக்காமல் இருந்தாங்க? ஸ்டோன் சாமி ஏன் வந்து சிறையிலே இறந்து போனார்? ஸ்டோன் சாமி என்ன தவறு பண்ணார்? அவர் என்ன துப்பாக்கி எடுத்து இந்திய அரசுக்கு எதிராக வந்து போர் புரிஞ்சாரா? மலைவாழ் மக்கள்கிட்ட போய் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவங்களோட வாழ்வுக்காக, அடிப்படை தேவைகளுக்காக, வாழ்வாதார உரிமைகளுக்காக போராடிக்கிட்டு இருந்தார். அவரை போய் தீவிரவாத முத்திரை குத்தி நடக்க முடியாத ஒரு ஃபாதிரியார், அவரை வந்து சிறையில் தள்ளி 2 ஆண்டுகள் வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகிற ஒரு சூழலில் இருக்க ஒரு நபரை வந்து சிறையிலேருந்து வந்து பரோல் கொடுக்காம அவங்கள வந்து சிறையிலே இறந்து போகிறாருங்க ஒருத்தர். அவருக்கெல்லாம் கருத்துரிமை இல்லையா? ஸ்டோன் சாமிக்கு கருத்துரிமை இல்லை, உமர் காலித்துக்கு கருத்துரிமை இல்லை, ஆனந்த் டெல்டும்டேக்கு கருத்துரிமை இல்லை, வரவர் ராவுக்கு கருத்துரிமை இல்லை. இவங்களுக்கெல்லாம் இல்லாத கருத்துரிமை இவங்க ஆட்சியாளர்களுக்கு மட்டும் உண்டு அப்படின்னு உச்சநீதிமன்றம் நினைக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற கேள்வியை வந்து ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவங்க கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? இப்போ இது வந்து திமுகவுக்கு ஒரு சர்க்கிள் அப்படின்னாலும் இது எப்படி திமுக அப்படிலாம் பார்க்க முடியாது. திமுகவுக்கு சர்க்கிள்லாம் கிடையாது.
நீதிமன்றம் சார் இவங்க ஒரு வழக்கு போடுறாங்க, நீதிமன்றம் அவசரமா லிஸ்ட் பண்ணி விசாரிக்குது, இவங்க வாபஸ் வாங்குறாங்க அப்படின்னாலே சர்க்கிள் தானே. இல்லை, எல்லா நேரங்கள்லையும் நீதிமன்றத்தில் வந்து நமக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்காது. அரசியல் சூழல் மாறும்போது நீதிமன்றத்து நடவடிக்கைகள் மாறத்தான் செய்யும். அரசியல் சூழல் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான சூழல் இருக்கிற போது, ஆளுங்கட்சிக்கு வந்து ஆதரவான கூட்டணிகள் மாறும்போது, கூட்டணிகளுக்கள் மாறும்போது நீதிமன்றத்தில் அதனுடைய விளைவுகள் இருக்கும், அதனோட தாக்கங்கள் நீதிமன்றத்தில் இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறது தான் நீதித்துறைக்கு வந்து சரியான முறையில் நீதித்துறை மக்கள் எப்போ நம்புவாங்க. ஆட்சி அதிகாரங்கள் மாறினாலும் நீதித்துறை தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து நகராமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் மக்கள் வந்து நீதித்துறை நம்புவான். நீதித்துறையை வந்து தன்னுடைய நம்பகத்தன்மையை இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல்வேறு இடங்களில் இதே உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, எப்போதும் நீதித்துறை மக்களோட நம்பகத்தன்மை இழந்துடக்கூடாதுன்னு. இந்த வழக்கிலையும் வந்து நீதித்துறையின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பார்வை வந்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கவங்களுக்கு இருக்கத்தானே செய்யும். அந்த ஒரு சூழலை நீதிமன்றங்கள் உருவாக்காமல் இருக்கணும். இப்போ முதல்வர் விஜய் கரூர் போகிறதுக்கு முன்னாடி இந்த வழக்கு விசாரிக்கப்படுது, இப்படி கருத்து சொல்கிறாங்க. ஒருவேளை கரூர் போனதுக்கு பிறகு எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி வரக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் அவர் அரசாணை வழங்குறாரு அப்படின்னா அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அது உண்மையிலே இந்த வழக்கை பாதிக்கும் தன்மை கொண்டதா, அல்லது அரசினுடைய ஒரு உதவியாக தான் அதை பார்க்கணுமா? இல்லை, எல்லா வழக்கிலையும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நிதி கொடுக்கறது, காம்பன்சேஷன் கொடுக்கறது, அரசு வேலைவாய்ப்பு கொடுக்கறதுன்றது இயல்பு. அது நிறையா வழக்குகள் நடந்திருக்கு. அவங்க கொடுத்துட்டு போட்டோம். ஒரு அரசு வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கட்டும், அதில் தப்பு இல்லை. ஆனால் இதன் மூலமாக எது இவங்க போன ஆட்சியில் அவங்களை யாராவது ஒரு கரூருக்கு போகக்கூடாதுன்னு தடுத்தாங்களா? தடுக்கலையே. தடுத்தாங்கன்னா தாபேக்காவினுடைய சார்ஜே தானே போகக்கூடாமல் தடுக்க. அவங்க மீது வழக்கே போடலையே. ஏதாவது வந்து உத்தரவு போட்டாங்களா? விஜய் வந்து கரூருக்கு போகக்கூடாது திமுக அரசு, முன்னாள் இந்த திமுக அரசு ஏதாவது உத்தரவு போட்டுச்சா? உத்தரவு போடவே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி திமுக வந்து போகக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? திமுக அரசு போகக்கூடாதுன்னு சொன்னது சொல்ல முடியும்? ஏதாவது ரிட்டனாக டாக்குமெண்ட் இருக்கா? ரிட்டனாக வந்து ஒரு ஆர்டர் போட்டாங்களா? கரூர் கலெக்டர் போட்டாரா? கரூர் எஸ்பி போட்டாரா? இல்லை வந்து தமிழ்நாடு அரசோட டிஜிபி போட்டாரா? விஜய் வந்து இதுக்கு கரூருக்கு போகக்கூடாதுன்னு எதுவுமே இல்லாமல் அதற்காக தானே இங்கே கரூரில் இருக்கக்கூடிய காவல்துறை, அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறை எல்லாம் கூண்டோட மாற்றினாங்க இல்லையா இப்போ இடையில? இல்லை, அது என்னென்னா அரசு நிர்வாக நடைமுறைகளுக்காக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொருத்தவங்களை மாற்றுறது வேற. ஆனால் இந்த இஷ்யூவில் வந்து இவங்களுக்கு வந்து ஆகாத அந்த அங்கே உள்ள அதிகாரிகளை மாற்றுறது வெளிப்படையாகவே பேசுமே. அதிகாரிகளை மாற்றுறதுன்ற எப்படி மாற்றுவான்? லோக்கல் உள்ள அதிகாரிகளுக்கு வந்து சாதகமான அமைச்சர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு சாதகமான அதிகாரிகள் தான் வச்சுப்பாங்க. கலெக்டராக இருந்தாலும் சரி, எஸ்பியாக இருந்தாலும் சரி, இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் சரி, ஏசியாக இருந்தாலும், டிசியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி. இந்த கரூர் மாவட்டத்தில் உள்ள தாவேக்க உள்ள நபர்களுக்கு வந்து சாதகமான நபர்களாக இல்லாத பட்சம் மாற்றிருப்பாங்க. அதுதானே தவிர இந்த வழக்கில் இருந்தவங்களை மட்டும் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போ சார், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவனுடைய பேச்சில் என்ன சொல்கிறாருன்னா, உதயநிதிக்காக போலீஸாரை வச்சு மக்களை கொன்று குவிச்சாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. இது இன்னைக்கு இவங்க கீழே தான் அந்த அது எப்படி? அது வந்து லாஜிக்காகவே இல்லையே சார். அது உதயநிதிக்காக வந்து விஜய்க்காக கூடுற மக்களை உதயநிதிக்காக எப்படி வந்து கொல்ல முடியும்? விஜய்க்காக கூடுற மக்களை எப்படி வந்து இவங்களுக்காக கொல்ல முடியும்? அது லாஜிக்காகவே இல்லையா? அரசாங்கத்தில் இருக்கிற போலீஸார் மீது குற்றம் சுமத்துறாங்க. இவங்க எப்படி இருந்து சார் ஒரு மரத்தில் ஏறி நிற்கிறான். இது வந்து சிசிடிவி வீடியோலாம் இருக்குது. மரத்தில் ஏறி நிற்கிறான். அந்த மரத்தில் ஒரு மரம் எப்படியாப்பட்ட மரமாக இருந்தாலுமே சரி, ஒரு வேப்ப மரமாக இருந்தாலும் சரி, எந்த மரமாக இருந்தாலும் சரி, பலமாக மிகுந்த மரமாக கூட இருக்கட்டுமே, 100 பேர் 200 பேர் போய் மரத்தில் ஏறினா அது வந்து கீழே ஒடிஞ்சு விழாமல் என்ன சார் செய்யும்? அதுக்கு அந்த கிளை வந்து உடஞ்சி கீழே விழுந்து அது கீழே நின்று குழந்தை இறந்து போயிருக்கு, கர்ப்பிணி பெண்கள் இறந்து போயிருக்காங்க. இதுக்கு வந்து உதயநிதி காரணமா? இதுக்கு வந்து செந்தில் பாலாஜி காரணமா? கட்டுக்கடங்காத கூட்டம், எந்த கட்டுப்பாடற்ற கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம், ஒழுங்கில்லாத கூட்டம், இந்த கூட்டத்தின் மூலமாக நெரிசலில் செத்து போயிருக்கான். இதுக்கு போய் வந்து உதயநிதிக்கு வந்து காரணம், செந்தில் பாலாஜி காரணம்னு சொல்கிறது எப்படி நியாயமாக இருக்கும்? இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட் எதையுமே உச்சநீதிமன்றம் கண்டிக்கலையே. மாறாக அவர் வந்து இப்போ வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து இந்த வழக்கு வந்து மாற்றக்கூடாதுன்ற வழக்கு இப்போ நடக்கலை. இவர் அந்த கரூர் சம்பவத்துக்கு இவருக்கு வந்து யார் காரணமாக இருக்காங்கிறத பற்றி இந்த வந்து வழக்கு இல்லை. இதை பற்றி இவங்க பேசக்கூடாதுன்னு சொல்லும் போது தான் உச்சநீதிமன்றம் வேறு விதமான முடிவு எடுக்கிறாங்க. என்ன இப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வழக்கை வந்து நீண்ட நெடிய ஆர்கியூமெண்ட் நடந்து முடிஞ்சு சிபிஐ விசாரணைக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ போய் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க சொல்ல முடியாது. சிபிஐ விசாரணைக்கு இவங்க கொடுக்கறது முடியும் முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சிக்கலே வந்திருக்காதே. சரி, சிபிஐ விசாரணை மேலே அவர் மேலே நடவடிக்கை எடுக்கல, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல.
எதுக்கு இவரை கூப்பிட்டு இத்தனை முறை விசாரிச்சாங்க? 2 முறை விசாரணை 2 முறைக்கு எதுக்கு விசாரணை கூப்பிட்டாங்க? அடுத்த முறையும் விசாரணை கூப்பிட்டாங்க இல்லையா? எதுக்கு கூப்பிட்டாங்க? ஏன் வந்து சென்னையில் விசாரிக்காமல் டெல்லியில் கூப்பிட்டு விசாரிச்சாங்க? சென்னையில் சிபிஐ ஆஃபீஸர் இல்லையா? பெங்களூரில் சிபிஐ ஆஃபீஸர் இல்லையா? ஹைதராபாத்தில் சிபிஐ ஆஃபீஸர் இல்லையா? இங்கெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சுக்கலாமே, மும்பையில் கூப்பிட்டு விசாரிச்சுக்கலாமே. சிபிஐ டெல்லியில் மட்டும்தான் இருக்குதா? அப்போ வந்து சிபிஐ என்ன சொல்ல வந்துச்சு? சார் ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டே இல்லை சார், குற்றச்சாட்டு இல்லாத ஒரு நபரை குறித்து எதுக்கு சார் சிபிஐ 2-3 முறை விசாரிக்கணும்? இல்லை, அப்போ திமுக முன்னிருக்கக்கூடிய சட்ட வாய்ப்புகள் என்ன அப்போ இனிமே? இல்லை, இனிமேல் அவங்க வந்து இந்த ஃபேர் ட்ரையல் நடக்கலாம், கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு போக தான் செய்வாங்க. ஃபேர் ட்ரையல், ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இண்டிவிஜுவல் ரைட்ஸாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை வந்து சீர்குலைக்கிற வகையில் அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்க போக தான் செய்வாங்க. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, the investigation agency cannot be permitted to conduct an investigation in a tainted and biased manner அப்படின்னு சொல்கிறாங்க. கரைபடிந்த கரங்களோடையும் பக்கச்சாய்வோடையும் ஒரு விசாரணை நடத்துறதுக்கு விசாரணை ஆணையத்தை அனுமதிக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதுதான் வந்து திமுக வந்து நீதிமன்ற கதவுகளை தட்டி போராடிக்கிட்டு இருக்கு. இதைத்தான் வந்து திமுக சட்டத்துறை செய்யுது. அதை எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? இப்போ சட்டமன்றத்தில் ஒரு பின்னடைவு, மக்கள் மன்றத்திலையும் தாவேக்கா இதை வேறு மாதிரி இல்லை பண்ணுறாங்க. அப்போ என்ன சட்டமன்றத்தில் என்ன பின்னடைவுன்னு சொல்கிறீங்க? இப்போ இதை அவசர வழக்காக லிஸ்ட் பண்ணி இவங்க தானே வாபஸ் வாங்குறாங்க. நீதிபதி அறிவுறுத்தலின் பேர்லையோ அல்லது இவங்களாக வாபஸ் வாங்குறாங்க. அது நீங்கள் ஒரு விஷயம் கேட்டீங்க இல்லையா? இப்போ என்ன வந்து ஒழுங்குபடுத்த சொல்கிறீங்களான்னு நீதிமன்றம் கேட்டுன்னு சொல்லிட்டு அதை வந்து காவல்துறை ஒழுங்குபடுத்தும். முன்னாடி விஜய் போனால் கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் வருது அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? இப்போது காவல்துறை வந்து ஒரு சிஎம்க்குன்னு சொல்லிட்டு ஒரு புரோட்டோக்கால் இருக்குது. சிஎம் போனால் அந்த இடத்த வந்து எப்படி வந்து காவல்துறை வந்து அணுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு புரோட்டோக்கால் இருக்குது, ப்ரொசீஜர் இருக்குது. எப்படி இல்லை எந்தெந்த இடத்துல வந்து முதலமைச்சர் வருவார், எந்த இடத்துல நிற்பார், எப்படி எங்கே நின்று பேசுவார், எங்கே நின்று கூட்டிகிட்டு போவாங்க, திரும்ப போவார்ன்றதெல்லாம் அவங்க வந்து புரோட்டோக்கால் படி போட்டுருவாங்க, ஷெடியூல் போட்டுருவாங்க. அந்த ஷெடியூல் படி தான் முதலமைச்சரோட பயணத்திட்டமே இருக்கும். அப்படி இருக்கும்போது அதில் வந்து அந்த புரோட்டோக்கால் அந்த எஸ்பிஜிலாம் இருக்காங்க இல்லையா? எஸ்பிஜியெல்லாம் தாண்டி யாரும் உள்ளே வந்துட முடியாது. பழைய மாதிரி வந்து தாண்டி வந்து குதித்து உள்ளே வர்றது, சைக்கிள் ஓட்டும் போது வந்து உள்ளே வந்து நிற்கிறது, அங்கேருந்து கை காட்டுறது, அவர் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அந்த மேடையிலே மேலே நின்று போய் கை காட்டுறது, இந்த வேலையெல்லாம் நடக்காது. போலீஸ் டேக் ஓவர் பண்ணிவிடுவாங்க. அது முதலமைச்சரின் சிறப்பு பாதுகாப்பு படையை வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து வேறு யாருக்கும் அங்கீகரிக்கப்பட்ட நபர்களை தவிர, அமைச்சர்களை தவிர, அதிகாரிகளை தவிர வேறு யாரும் உள்ளவும் போக முடியாது, வெளியும் வர முடியாது. அந்த சூழல் இருக்கிற போது நாங்கள் ஏன் அதை பண்ணணும், அரசே அதை பண்ணிப்போம் அப்படின்னு நினச்சி தான் உச்சநீதிமன்றம் அப்படி சொல்லியிருக்கோம். அதுதானே தவிர இப்போ இவங்க வந்து சாதாரண ஒரு கட்சியோ ஒரு ரசிகரோ அப்படி கிடையாது, நடிகரோ கிடையாது. வந்து அமைச்சர் ஆகிட்டார், முதலமைச்சர் ஆகிட்டார், காவல்துறை அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. காவல்துறை தான் இந்த பயணத்திட்டத்தை வந்து உறுதி செய்யும். அவங்க தான் வந்து இந்த வந்து முறைப்படுத்த போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சரியான முறையில் செஞ்சிருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அப்படி சொல்லியிருப்பாங்களே தவிர நாங்கள் ஏன் ஒழுங்குபடுத்தணும்னா கவர்மெண்ட் இருக்குல்ல, ஒய் ஷுட் வி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ரொம்ப நன்றி சார். இந்த விஷயத்தில் கொஞ்சம் மங்களாக இருக்கக்கூடிய பல பகுதிகளையும் நீங்கள் ரொம்ப தெளிவாக்கி விளக்கிறீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.